முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலாய். செப்பமுடையாய் திறனுடையாய். செப்பமுடையாய் திறனுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயிலாய். செப்பனமெல் மூலையில் செவ்வாய் சிறுமருங்கர் நப்பினாய் திருவே தூயழாய். செப்பனமெல் மூலையில் செவ்வாய் சிறுமருங்கர் நப்பினை நங்காய் திருவே தூயழாய். முக்கமும் தாட்டொழியும் தங்குமனாடனே இப்போதே எம்மை நீராடலோரங்காவாய். உக்கமும் தாட்டொழியும் தங்குமனாடனே இப்போதே எம்மை நீராடலோ நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் எங்களிடம் பாராமுகமாக இருப்பது உன் கருணை தத்துவத்திற்கு அழகல்ல என்று கூறி நப்பிண்ணை பிராட்டியை சரணடைந்தாள் அல்லவா? இந்த பாசுரத்தில் தங்கள் நோன்பு கைகூட விசிறியையும் கண்ணாடியையும் கூடவே கண்ணனையும் தந்தருள வேண்டும் என்று நப்பிண்ணை பிராட்டியிடம் பிரார்த்தனை செய்கிறாள். பாசுரம் 20. 30 முக்கோடி தேவர்களுக்கும் துன்பம் வரும்போது அந்த துன்பம் வரும் முன்னரே எழுந்தருளி அவர்களின் நடுக்கத்தை நீக்கி அருளவல்ல மிடுக்கினை உடைய கண்ணபிரானே, திருப்பள்ளி எழுந்தருள வேண்டும். பகைவர்களுக்கு பயமாகிய காய்ச்சலை கொடுக்கவல்ல தூய்மையும் வலிமையும் உள்ள குணம் கொண்டவனே, பகைவர்கள் மண்ணை கவ்வும்படியான வலிமையுள்ள பிரானே, வீரம் கொண்டவனே, பள்ளி எழுந்தருள வேண்டும். பொற்கலசம் போன்ற விரகதாபம் பொறுக்க மாட்டாத மென்மையான மார்பினை, சிவந்த வாயை, நுண்ணிய சிற்றிடை உடைய நப்பிண்ணை பிராட்டியே, ஸ்ரீ மகாலட்சுமியே, நீ படுக்கையிலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாய். துயிலெழுந்து எங்கள் நோன்புக்கு உபகரணமாக ஆலவட்டமான விசிறியையும் கண்ணாடியையும் உன் வல்லவனான கண்ணபிரானையும் எங்களுக்கு தந்து பிரிவு துயரால் மெலிந்துள்ள எங்களை இந்த கணத்திலேயே நீராட்டச் செய் என்று கண்ணனுடன் உள்ளம் கலக்க பிராட்டியின் அருளை இந்த பாசுரத்தில் வேண்டுகிறாள் ஆண்டாள்.